ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முத்துநாயர் டெக். விண்டோஸ் 11 போடுறதுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவுக்கு போய்க்கோங்க. அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. இப்போது நம்மக்கிட்ட 3 டிஸ்க்கு காமிக்குது. ஒன்று வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று SSD, இன்னொன்று நம்மளோட போர்ட்டபிள் பென்ட்ரைவ். நம்ம எந்த பென்ட்ரைவ் கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அது. செலக்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. ஸ்பேஸ் எந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை எப்படி பார்க்குறதுன்னா, டிஸ்பிசியில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் டிவைஸ் மேனேஜர் கீழே டிஸ்க் மேனேஜ் பட்டன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் எல்லாமே காமிக்கும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு வந்து நான் 2 பார்ட்டிஷன், அடுத்தது 2 பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து சைஸை வச்சு பார்த்துக்கோங்க. டிஸ்க் 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்க் 2 வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் டிஸ்க் 2. ஓகே, இப்போ இது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கும். டேட்டா எதாக இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பென்ட்ரைவில் க்ளீன் கொடுத்துருங்க. க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ப்ரைமரி பார்ட்டிஷனாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ இது வந்து அன்அலோகேட்டடாக இருக்கும். நீங்கள் இதை கொடுத்த உடனே அது ஒரு பார்ட்டிஷனாக அலோகேட் ஆகும். அப்புறம் தென் செலக்ட் பார்ட்டிஷன் 1 அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் போடுங்க. தென் இதை ஃபார்மேட் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் ஸ்பேஸ் FS ஈக்குவல் டு NTFS அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். 100% கம்ப்ளீட்டட் டிஸ்க்கு பார்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் த வால்யூம்னு வரணும். இது வந்ததுன்னா கரெக்டாக ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தென் அதுக்கப்புறம் டிஸ்க் பார்ட்டில் கீழே அசைன் அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேறு லெட்டர் வந்து அந்த டிஸ்க்கு அசைன் ஆகிருக்கும். தென் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. டிஸ்க் பார்ட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நீங்கள் விண்டோஸ் 11 ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டர் ISO ஃபைலில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 11 அஃபிஷியலாக சைட்லேருந்து விண்டோஸோட வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மேலே ஐகார்டில் கொடுக்குற செப்பரேட் வீடியோவை போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்டான ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த பூட் செக் EXE இதை தான் வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் இந்த ஃபோல்டரோட நேமை மட்டும் இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிங்கன்னா அதில் மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து F: அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய OS வந்து F டிரைவில் இருக்குது. இந்த சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே பாருங்கள். தென் CD ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம் அப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. தென் அகெயின் CD ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம், அதுக்குள்ளே பூட்டுங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல அதோட நேம். இப்போ அகெயின் பூட் sect.exe /NT60. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பென்ட்ரைவோட வால்யூம் நேம் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஹெச்ன்னு இருக்குது, அதனால் ஹெச்ன்னு கொடுத்துக்கிறேன். H:/Enter. இதை கொடுத்ததுக்கப்புறமா டார்கெட் வால்யூம் வில் பி அப்டேட்டட் வித் த பூட் மேனேஜர் காம்பேக்டபிள் பூட் கோட் அப்படின்னு வரும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு OS ஃபைல் கரெக்டாக வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி வெளியே வந்துடுங்க. இப்போது நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த பூட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பென்ட்ரைவ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் காப்பி பண்ணிடாதீங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காப்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு காப்பி ஆகி முடிச்சிருச்சு. பென்ட்ரைவ் ஒர்க்கை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ப்ளக்இன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பூட்டபிள் பென்ட்ரைவாக ஐக்கான் மாறி இருக்கும். நீங்கள் இப்போது விண்டோஸ் போடுறதுக்கு இந்த பென்ட்ரைவை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் CD யூஸ் பண்ணுற மாதிரி. டீட்டெயில்டாக விண்டோஸ் எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.